ஹாய். ஹெட் டு அசஸ்மெண்ட் இல்லை சிஸ்டமிக் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி பண்ணுற எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயுமே நம்ம இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், பர்கஷன் அப்புறம் ஆஸ்கல்டேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் இன்ஸ்பெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த நாலுலேயுமே நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது இந்த இன்ஸ்பெக்ஷன் தான். இதான் ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னிக் இந்த நாலுலையும். இதில் பார்த்தோன்னா நேமில் இருக்க மாதிரி இன்ஸ்பெக்ஷன் அல்லது அப்சர்வேஷன் ஆஃப் பாடி பார்ட். ஒரு பாடி பார்ட்டை பார்க்கும்பொழுது அதை இன்ஸ்பெக்ட் பண்ணியோ அல்லது அப்சர்வ் பண்ணியோ ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதில் நம்ம கண்ணு அல்லது காதுடைய சிமெட்ரி அது ரெண்டும் ஒரே கோட்டில் நேராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் அப்நார்மல் கெயிட் அல்லது போஸ்டர் ஒரு பர்சனுடைய மசில் மூமெண்ட்ஸ் அப்நார்மலாக இருக்கனாலையோ இல்லை அவங்களோட பாடி பொசிஷன் அப்நார்மலாக இருக்கு இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணி அவங்க இந்த டயக்னோசிஸ் இருக்கலாம், இந்த மஸ்குலோஸ்கெலட்டல் டிசார்டர் இருக்கலாம்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா ஒரு ஸ்கின் அல்லது பாடி பார்ட்டை பார்க்கும்போது அங்கே இருக்க கலர் சேஞ்சஸ், அங்கே இருக்க ஊண்டுடைய ஹீலிங் இல்லைனா ஊண்டு இன்ஃபெக்டடாக இருக்கா, இல்லை வர டிஸ்சார்ஜுடைய கலர்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரெஸ்பிரேட்டரி ரேட்டை 1 மினிட்க்கு நம்ம செஸ்ட் வால் மூமெண்ட்ஸை வச்சு அப்சர்வ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ ரேட் இருக்குன்னே சொல்லுவோம். இது இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்கமிங் வீடியோஸில் அதர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் மோர் நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் ஃபாலோ த பேஜ்.